வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சோழ நாட்டு கடல் மன்னர்கள். கடல் அது ஒரு தாய். அதன் அலைகள் பேசும் பொழுது தமிழரின் இதயம் துடித்தது. அந்த கடல் தன்னுடைய சக்தியால் ஒரு பேரரசை உருவாக்கியது. அதுதான் சோழ நாட்டு கடல் மன்னர்கள். பட்டினம்பாக்கம் துறைமுகம் பழைய கப்பல்களின் தந்தை என அழைக்கப்படும் அந்த நகரம் இன்றும் கடல்வாசம் வீசுகிறது. இங்கிருந்து புறப்பட்ட சோழர் கப்பல்கள் இலங்கை முதல் எகிப்து வரை, ரோமா வரை சென்றன. அந்த வர்த்தகத்தின் அடையாளமாக இன்னும் பல ரோமன் நாணயங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன. இந்த சோழ நாட்டு கடல் வீரர்களுக்குள் பிறந்தவர் இளஞ்செழியன். வீரம், அறிவு, தைரியம் மூன்றும் கலந்த இளைஞன். அவன் பார்வை கடலை தாண்டி ரோமா வரை சென்றது. அவன் கனவு தமிழர் கடல்சார் வரலாற்றை உலகம் அறியச் செய்வது. அந்த காலத்தில் சோழர் பேரரசு இராணுவ சக்தியிலும் கடற்படை ஆற்றிலும் உச்சத்தில் இருந்தது. வெளிநாட்டு வணிகர்கள் தமிழ்நாட்டை அரசியலும் அறிவும் கலந்த மண்ணு என்று வர்ணித்தனர். அரண்மனையில் சோழ மன்னர் தமது அமைச்சர்களுடன் அமர்ந்திருந்தார். மக்களின் நலனையும் கடல் வணிக பாதைகளையும் பற்றி கலந்துரையாடப்பட்டது. அந்த சந்திப்பில்தான் முதலில் ரோமன் பேரரசு என்ற பெயர் மீண்டும் ஒலித்தது. ரோமா மாபெரும் வணிக நாடு. அவர்கள் தங்கம், வெள்ளி, விலைமதிப்புள்ள பொருட்களுடன் கடல் மூலம் தமிழ்நாட்டை வந்தடைந்தனர். ஆனால் கடல் வழி பாதுகாப்பு சோழரின் கையில்தான் இருந்தது. பட்டினம்பாக்கத்தில் ஒவ்வொரு மாலுமியும் கடலுடன் பேச கற்றிருந்தான். அவன் கப்பலின் ஒவ்வொரு மரத்திலும் தாயின் ஆசீர்வாதம் பதிந்திருந்தது. அதற்குள் இருந்தது ஒரு மாபெரும் கனவு. உலக வர்த்தகத்தை தமிழர்கள் வழிநடத்தும் கனவு. அந்த கனவின் மையத்தில் இருந்தவர் இளஞ்செழியன். அவர் வெறும் வீரன் அல்ல, அவர் கடலின் மகன். அவரின் பார்வையில் வரலாற்றின் ஒளி இருந்தது. ஒரு இரவு கடல் கொந்தளித்து மழை பெய்யவில்லை. ஆனால் அலைகள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தின. அந்த இரவுதான் ரோமாவிலிருந்து ஒரு மரக்கப்பல் தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கி வந்தது. அந்த கப்பலின் மேல் ஒருத்தி நின்றிருந்தாள். அவள் கண்கள் கடலின் ஆழம் போல. அவள் பெயர் யவனராணி, ரோம பேரரசின் இளவரசி. ஆனால் அவள் விதி தமிழ்நாட்டில் எழுதப்பட்டது. அவளின் வருகை ஒரு கதையின் தொடக்கம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்றின் மறுபிறப்பு. இளஞ்செழியன் இன்னும் அறியவில்லை, அவனுடைய வாழ்க்கை, காதல், நாட்டுப்பற்று அனைத்தும் மாற்றப்போகும் அந்த பெண் தமிழ்நாட்டு கரையை அடைந்து விட்டாள் என்று. இதுதான் யவனராணியின் ஆரம்பம். ஒரு காதல் கதையின் தொடக்கம் அல்ல, ஒரு பேரரசின் மறைந்த வரலாறு. ரோமாவின் கடல் அலைகள் தங்கத்தோடு மோதும் அந்த துறைமுகத்தில் ஒரு பெண் தன் பார்வையை வானத்தை நோக்கி வைத்திருந்தாள். அவளின் பெயர் யவனராணி. ரோம பேரரசின் அரச குடும்பத்தை சேர்ந்த இளம்பெண். ஆனால் அவளின் மனம் அரச அரண்மனையில் அல்ல, கடலின் திசையில்தான். அவளின் கையில் இருந்தது ஒரு வரைபடம். அதிலிருந்து தெற்கில் சோலா என்று எழுதப்பட்ட ஒரு மண்ணை அவள் விரலால் நோண்டி கொண்டிருந்தாள். அதுதான் அவள் விதி எழுதப்பட்ட நிலம். அவள் அறியாமலேயே அந்த மண்ணை அடையப் போகிறாள். பட்டினம்பாக்கம் துறைமுகத்தில் அந்த நாள் மக்களின் கண்கள் வானத்தை நோக்கி இருந்தது. தூரத்தில் ஒரு பெரிய கப்பல் தோன்றியது. ரோமன் கொடி பறந்தது. அந்த கப்பல் அலைகளின் தந்தையாக மெதுவாக கரைக்கு வந்தது. அந்த கப்பலில் இருந்து இறங்கினாள் அவள், யவனராணி. அவளின் உடை வெளிநாட்டு வடிவம், ஆனால் முகம் அமைதியால் நிரம்பியிருந்தது. அவளை பார்த்த தருணத்தில் சோழ வீரர்கள் கூட ஒரு நிமிடம் அமைதியாகிவிட்டனர். அவள் கண்களில் கடல் தன் பிரதிபலிப்பை கண்டது. அந்த வருகை ஒரு சாதாரண வர்த்தக மிஷின் அல்ல, அது இரண்டு நாகரீகங்களின் சந்திப்பு. ரோம கலாச்சாரமும் தமிழரின் பெருமையும் அலைகள் போல மோதி போகின்றன. அந்த இரவு சோழர் அரண்மனையிலிருந்து மணிமகுடங்கள், விளக்குகள், வாசனை திரவங்கள் எல்லாம் ஒளிர்ந்தன. அங்கே நுழைந்தால் யவனராணி. மெதுவாக அரச கம்பீரத்துடன். அந்த அரங்கின் மத்தியில் அவளது பார்வை ஒருவரை தேடிக்கொண்டிருந்தது. அங்கே நின்றிருந்தார் இளஞ்செழியன், சோழர் கடற்படையின் தளபதி. அவள் பார்வை
அவனை தாண்டிச் செல்லவில்லை. அவனும் அவளை பார்த்த அந்த கணத்தில் கடல், மண், வானம் எல்லாம் விட்டது போல் இருந்தது. இது ஒரு காதல் கதையல்ல. இது 2 உலகங்கள் ஒன்றாக இணைந்த தருணம். அந்த இரவு யவனராணி கடலை நோக்கி நடந்தாள். அவளின் அருகில் இளஞ்செழியன் வந்து நின்றார். அவள் கேட்டாள், உங்கள் கடல் எப்பொழுதும் இப்படித்தானா கோபமா இருக்கும்? அவன் சிரித்தான். இது கோபமல்ல ராணி, இது நம்ம மண்ணின் துடிப்பு. அந்த ஒரு வாக்கியம் அவர்களின் உறவை உருவாக்கியது. மொழி மாறினாலும் மனம் புரிந்து கொண்டது. அலைகள் அவர்கள் பேரை மெதுவாக பாடத் தொடங்கின. இளஞ்செழியன் யவன ராணிக்கு தமிழ்நாட்டின் கடல்சார் பெருமையை சொல்லிக் கொடுத்தார். அவளுக்கு கப்பல்களை, போர் வீரர்களை, துறைமுகத்தின் வணிகத்தை காட்டினார். அவள் அதனை ஆச்சரியமாக பார்த்தாள். அவளுக்கு தெரிந்தது, இது சாதாரண மக்கள் அல்ல, வரலாறு எழுதும் மக்கள். யவன ராணி அவளின் இதயத்துக்குள் மெதுவாக ஒரு வேரை வளர்த்தாள். அது காதல் அல்ல, மரியாதை. அவள் மனம் இந்த மண்ணின் மீது விழுந்தது. அவளின் ரோமன் ஆன்மா தமிழின் பெருமையில் கலந்தது. ஆனால் கடல் எப்பொழுதும் அமைதியாக இருக்காது. அலைகள் சிரித்தாலும் அதன் அடியில் துரோகம் பெருகும். யவனராணி வருகை தமிழருக்கு நன்மை தரும் என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் யாரும் அறியவில்லை, அந்த கப்பலுடன் வந்து இறங்கிய சில ரோம வணிகர்கள் சோழ நாட்டின் செல்வம், வர்த்தக ரகசியம் எல்லாவற்றையும் பிடிக்க வந்தவர்கள் என்று இளஞ்செழியன் உணர்ந்தார். கடலில் அலைகள் மட்டும் இல்லை, மர்மங்களும் உள்ளன. அந்த மர்மம் அவன் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. யவனராணி தனது மனதை இந்த மண்ணில் வேரூன்றி விட்டாள். ஆனால் அவளின் நிழல் கூட இப்பொழுது ஒரு ஆபத்தாக மாறுகிறது. அவளின் வருகை தமிழர் வரலாற்றின் திருப்பமுனை. கடலின் வழியே வர்த்தகமும் துரோகமும் அந்த கடலில் எழுந்த புயல் இரு இருதயங்களை, இரு பேரரசுகளை மோதச் செய்யும். பட்டினம்பாக்கம் துறைமுகம் மீண்டும் எழுந்தது. ரோமன் வணிகர்கள், தமிழர் வணிகர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய வரலாற்றை எழுதினர். அலைகளின் மேல் மிதந்த கப்பல்கள் தங்கம், முத்து, சங்கு, மிளகு, சுக்கு, லவங்கப்பட்டை என ஏராளமான பொருட்களை எடுத்துச் சென்றன. கடல் அதனை தாங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதன் அலைக்குள் ஒரு இருள் உருவாகி கொண்டிருந்தது. அந்த இருளின் மையத்தில் இருந்தது சில ரோமன் வணிகர்கள். அவர்கள் வர்த்தகத்திற்காக மட்டுமல்ல வந்தது. சோழ நாட்டு செல்வம், கடல் படை ரகசியம், துறைமுக வரைபடங்கள் இதையெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஒரு இரவில் கடற்கரையோர குடிசைக்குள் ஒரு ரகசிய கூட்டம். அவர்கள் ஒருவருக்கொருவர் சின்ன சத்தத்தில் பேசினர். Chola Navy, they guard every route. We need that map. That girl, Yuvanarani, she is our key. Through her, we can enter the place. அந்த சதியின் மையத்தில் இருந்த யவனராணி அதை பற்றி தெரியாமலேயே தமிழ்நாட்டின் பெருமையை கற்றுக்கொண்டிருந்தாள். இளஞ்செழியன் அவளுக்கு கடலின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தான். இந்த கடல் எவ்வளவு பெரியது தெரியுமா என்று அவன் கேட்டான். அவள் சிரித்தாள். இந்த கடலை காட்டிலும் பெரியது உங்க மனசு என்று நினைக்கிறேன் இளஞ்செழியனே. அந்த ஒரு வரி இளஞ்செழியனின் இதயத்தை கடலின் ஆழத்துக்கே இழுத்துச் சென்றது. ஆனால் காதல் வளர்ந்த இடத்தில் துரோகம் பின்தொடர்ந்தது. சோழர் துறைமுகத்தில் சில பொருட்கள் மாயமானது. கப்பல்கள் தவறான பாதையில் சென்று மூழ்கின. யாரோ துறைமுக வரைபடத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அரண்மனையில் கூட்டம் கூடியது. சோழ மன்னர், தளபதி இளஞ்செழியன், அமைச்சர்கள் அனைவரும் குழப்பமடைந்தனர். தளபதி, நம்ம வர்த்தக பாதை ரோமன் கப்பலுக்கு தெரியுதே, யாரோ நம்ம இடத்திலிருந்து சொல்லியிருக்கணும். இளஞ்செழியனின் மனதில் ஒரு புயல். அவன் நம்ப முடியவில்லை. அந்த சந்தேகத்தின் மையத்தில் யவனராணியின் பெயர் மெல்ல மெல்ல எழுந்தது. அவளை பார்த்ததும் அவன் இதயம் சொன்னது இல்லை. ஆனால் கடமையால் அவன் அவளை சந்தேகிக்க வேண்டிய நிலை வந்தது. அவள் கடலை நோக்கி சிந்தித்தாள். இந்த கடல் எனக்கு சுதந்திரம் கொடுத்தது. ஆனால் இங்கே எல்லோரும் என்னை சந்தேகத்தோடே பார்க்கிறார்கள். அவளின் கண்களில் துளி மழை. இளஞ்செழியன் அவளிடம் சென்று கேட்டான், உன்னிடம் ஒரு கேள்வி. அந்த ரோம வணிகர்களை நீ அறிந்திருக்கிறாயா? அவள் மெதுவாக திரும்பினாள். நான் ரோமாவை விட்டு தப்பிச்சவள். அவர்கள் என்னை அரசியல் கருவியாக பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. அந்த தருணத்தில் இளஞ்செழியன் உணர்ந்தான், அவள் எதிரி அல்ல, ஆனால் அவளின் பின்னால் ஒரு பேரரசின் நிழல் இருக்கிறது. அந்த இரவே ரோம வணிகர்கள் சில பொருட்களை திருடி கடலில் புறப்பட்டனர். சோழர் கடற்படை அவர்கள் பின்னால் புறப்பட்டது.
கடலில் மோதும் கப்பல்கள், பாயும் அம்புகள், மின்னல் போல கடல் போராட்டம். இளஞ்செழியன் தன் வீரர்களுடன் எதிரியை அடித்து வீழ்த்தினார். ஆனால் அந்த கப்பல்களில் கிடைத்த ஆவணங்கள் உண்மையை வெளிப்படுத்தின. அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருந்தது, "The Roman Senate plans to capture the Chola trade routes." அவனது கண்கள் தீப்பொறி போல் மின்னின. அவனுக்கு தெரிந்தது, இது ஒரு பெரிய போர் தொடக்கம்தான். அந்த இரவு யவனராணி தனியாக கடற்கரையில் நின்றாள். அவள் சொன்னாள், "இந்த கடல் என்னை இங்கே கொண்டு வந்தது. ஆனால் இப்போ இந்த மண்ணுக்காகவே நான் வாழப்போகிறேன்." அவள் ரோம ஆவணங்களை இளஞ்செழியனிடம் ஒப்படைத்தாள். இளஞ்செழியன் மெதுவாக சொன்னான், "நீ ராணி அல்ல, நீ தமிழரின் தெய்வம்." அந்த கணத்தில் அவர்கள் காதல் ஒரு நம்பிக்கையாக மாறியது. ஆனால் அந்த நம்பிக்கை சோதனைக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. கடல் இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் வளர்ந்து கொண்டிருந்தது. ரோமன் பேரரசு தங்கள் தோல்வியை மன்னிக்கப் போவதில்லை. அவர்கள் கடல் பாதைகளை கைப்பற்ற ஒரு பெரிய படையை அனுப்பினர். அந்த கப்பல்களில் நூற்றுக்கணக்கான வீரர்கள், குண்டுகள், ஆயுதங்கள். அவர்கள் இலக்கு சோழரின் கடற்படை மற்றும் பட்டினம்பாக்கம் துறைமுகம். சோழ மன்னர் அவர்களின் யுத்த மன்றத்தை கூப்பிட்டார். இளஞ்செழியன் முன்னால் நின்றான். அவரது கண்களில் தீர்மானம். இளஞ்செழியன், "மன்னா, நம்ம கடல் இதுவரை யாருக்கும் தலை வணங்கவில்லை. இப்போ ரோமா வந்து நம்ம மீது புயலாக வீசப்போகுது. அந்த புயலை கடலே விழுங்கட்டும்." சோழர் கடற்படை தங்கள் கப்பல்களை ஆயத்தப்படுத்தினர். கடல் வீரர்கள் தங்கள் வாளை நனைத்தனர். தங்கள் உயிரை மண்ணுக்கு தியாகம் செய்ய தயாராகினர். அந்த நேரத்தில் யவனராணி அரண்மனைக்குள் நுழைந்தாள். அவள் வெண்மையான ஆடையில், ஆனால் முகத்தில் தீ. அவள் சொன்னாள், "நானும் வரணும் அந்த போர் கப்பலில். இது உங்க மண்ணு மட்டுமில்லை, என் உயிரின் கடனும்." இளஞ்செழியன் மெதுவாக சொன்னான், "போர்க்குரல் மரணம் காத்திருக்குது. ஆனா நீ வந்தால் அந்த மரணமும் பெருமையா மாறும்." அடுத்த நாள் காலை சூரியன் எழுவதற்கு முன் சோழர் கடற்படை கடலில் புறப்பட்டது. அலைகள் தங்கள் வீரருக்கு வழிவகுத்தன. கடலில் இரு பேரரசுகள் மோதின. ரோமர் கப்பல்கள் குண்டுகளை வீசியன. சோழர் கப்பல்கள் அலைகளின் வேகத்தில் பாய்ந்தன. அம்புகள் மின்னல் போல வானில் பறந்தன. கடல் தன் இரத்தத்தை பரப்பியது. இளஞ்செழியன் தனது கப்பலில் நின்று போரை கட்டுப்படுத்தினான். "அலைகளே, நம்ம ரத்தம் வீணாகுது" என்று அவன் மூழ்கினான். ரோமன் படை ஒரு மாபெரும் கப்பலை முன்கொண்டு வந்தது. அது இரும்பு கப்பல். தீ வீசும் ஆயுதங்களுடன் அது சோழ கப்பல்களை சிதைத்தது. அந்த தருணத்தில் யவனராணி தன் கப்பலின் முன் நின்றாள். அவளது கண்கள் சுடும் நெருப்பாக மாறின. "ரோமா என்னை அடிமையாக்க நினைத்தது. இப்போ நான் தமிழனின் பேருக்காக உயிர் கொடுக்க வருகிறேன்." அவள் தன் கப்பலை நேராக ரோமன் கப்பலுக்கு எதிராக செலுத்தினாள். இளஞ்செழியன் அவளை நிறுத்த முயன்றான். ஆனால் அவள் புன்னகைத்தாள். அந்த கணத்தில் ஒரு வெடிப்பு. கடல் சிவந்தது. அவள் கப்பல் ரோம கப்பலுடன் மோதிக்கொண்டது. இரண்டும் தீயாக மாறின. கடலில் மிதந்தது அவளின் ஆடை, ஒரு வெண்மையான துணி. அது மெல்ல அலைகளுடன் மறைந்தது. இளஞ்செழியன் கண்ணீருடன் வானத்தை நோக்கிச் சொன்னான், "கடலே, நீயே அவளை எடுத்துக்கிட்ட. ஆனா அவளோட ஆவி இங்கேயே இருக்கும்." ரோமன் படை தோல்வியடைந்து அந்த நாளுக்கு பிறகு ரோமா மீண்டும் தமிழரின் கடல் வழியை தொட முயற்சிக்கவில்லை. சோழர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் அந்த வெற்றியின் விலை யவனராணியின் உயிர். அவள் பெயர் அலைகளில் ஒலித்தது. "யவனராணி, யவனராணி" என கடல் சொல்லிக் கொண்டிருந்தது. இளஞ்செழியன் தன் கப்பலில் நின்று வானத்தை நோக்கி சத்தியம் செய்தான். இந்த கடல் யவனராணியின் நினைவாக தமிழரின் கடலாகும். அதற்கு பிறகு அவர் உருவாக்கினார் சோழர் கடற்படை அகாடமி. அங்கு ஒவ்வொரு வீரரும் யவனராணியின் கதை கேட்டு வணங்குவர். கடல் இன்னும் பேசுகிறது. அலைகளின் சத்தத்தில் ஒரு குரல், "நான் யவனராணி, தமிழரின் மகிமையின் சின்னம்." அதுதான் அந்த காலத்திலிருந்து இன்று வரை பட்டினம்பாக்கம் கடலில் எழும் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு பெயர் உள்ளது. அது யவனராணி அலை. கடல் இன்னும் அதே போலிருந்தது. அலைகள் எழுந்தும் விழுந்தும் இருந்தன. ஆனால் அந்த அலைகளில் ஒவ்வொன்றும் ஒரு நினைவாக மாறியிருந்தது. அது யவனராணியின் பெயராக. போரின் நாளிலிருந்து பல வாரங்கள் கடந்தன. கடலின் திசை மாறியது போல பட்டினம்பாக்கத்தின் மக்கள் மனமும் மாறியது. அவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், "அவள் ராணி அல்ல, அவள் கடலின் தாய்." இளஞ்செழியன் தனது வீரர்களை அழைத்தான்.
அவன் கடற்கரையில் ஒரு மண்டபம் கட்டினான். அங்கு யவனராணியின் பெயரை பொறித்தான். இந்த மண்டபம் கடல் எழும் வரை நிலைக்கும். இது தமிழரின் தியாகத்தின் சின்னம். இங்கே இருந்து ஒவ்வொரு கடற்படை வீரரும் கடலுக்கு போகும் முன் அவள் பெயரை சொல்ல வேண்டும். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு கப்பலும் புறப்படும் பொழுது வீரர்கள் தங்கள் கரங்களை கடலில் வைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யவன ராணிக்காக. அந்த சொல் கடலின் மேல் பறந்து போகிறது. ஆனால் இளஞ்செழியன் அவன் சிரிக்கவில்லை. இனி அவனின் முகத்தில் அமைதி இருந்தது. ஆனால் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம். அவன் ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு வந்து அவள் மறைந்த திசையை நோக்கி நின்றான். அவன் சொன்னான், யவன், நீ கடலுக்கு போனாய். ஆனால் நான் இன்னும் இங்கேயே உன்னோடு வாழ்கிறேன். அந்த வார்த்தைகள் அலைகளோடு கலந்து மறைந்தன. நூற்றாண்டுகள் கடந்தன. பட்டினம்பாக்கம் துறைமுகம் வரலாற்றின் புத்தகங்களில் மங்கி இருந்தது. ஆனால் மக்கள் இன்னும் கூறினார்கள், ஒவ்வொரு அலைக்குள்ளும் ஒரு கதை உண்டு. அது யவனராணியின் கதை. சிறு குழந்தைகள் கடற்கரையில் விளையாடும் பொழுது அவர்கள் தாத்தாவிடம் கேட்பார்கள், யவனராணி யார்? அவரது கண்களில் கண்ணீர், ஆனால் குரலில் பெருமை. அவள் நம் கடலை காப்பாத்தின ராணி. காலம் நகர்ந்தது. சோழர்கள் வீழ்ந்தார்கள். புதிய பேரரசுகள் எழுந்தன. ஆனால் யவனராணியின் பெயர் மறையவில்லை. அவளது கதை, தியாகம், காதல் எல்லாம் கடல் காற்றில் இருந்தது. ஒரு வரலாற்றாசிரியர் எழுதினார், ரோமாவை அதிர வைத்தது யாரோ, அது ஒரு பெண். தமிழரின் மண்ணில் பிறந்தவர் அல்ல, ஆனால் தமிழரின் மனதில் மரணமில்லாமல் வாழ்ந்தவர். இன்றும் கடல் காற்று பட்டினம்பாக்கம் கடற்கரையில் வீசும்பொழுது அதில் ஒரு மெலிந்த குரல் கேட்கலாம், நான் யவனராணி, எனக்காக இந்த கடல் வாழ்கிறது. யவனராணி ஒரு பெண் மட்டுமல்ல, அவள் கடல், தியாகம் மற்றும் தமிழ் வீரத்தின் உருவம். அவளது கதை இன்னும் அலைகளில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவளது உயிர் கடலில் கலந்து விட்டதால் தான் இன்றும் ஒவ்வொரு அலைக்குள்ளும் தமிழ் மனம் வீசுகிறது. இது வரலாறு அல்ல, இது மரபு. இது ஒரு பெண்ணின் உயிர், ஒரு நாட்டு பெருமை. நன்றிகள் பல.